எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சப்போர்ட் வெக்டர் மிஷின் யூஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம சப்போர்ட் வெக்டர் ரெக்ரெஷன் எப்படி பைத்தானில் சைக்கிட்லன்னு யூஸ் பண்ணி கோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லோரும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம சப்போர்ட் வெக்டர் ரெக்ரெஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பேக்கேஜஸ்லாம் என்னென்னு பார்த்துருவோம். ஓகே, பாண்டாஸ் தேவை. ஏன்னா டேட்டா செட் வந்து ஒரு சிஎஸ்வி ஃபார்மேட்டில் இருக்குது. அந்த சிஎஸ்வி ஃபார்மேட்டில் இருக்கிற டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறதுக்கு பாண்டாஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் sklearn.svm import svr. svr சப்போர்ட் வெக்டர் ரெக்ரெஷன். சரிங்களா? svmலேருந்து சப்போர்ட் வெக்டர் மெஷின்லேருந்து ரெக்ரெஷன் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் எடுக்கிறோம். கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் SVM மட்டும் தான் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணியிருப்போம். நம்ம வந்து ஃபிட் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம கிளாசிஃபிகேஷன் தனியாக கால் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இது ஃபஸ்ட்டு நம்ம SVRஐ கால் பண்ணிட்டோம் இங்கே. ஓகேங்களா? இம்போர்ட் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் sklearn.model selection import train test split அப்படிங்கிற ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங்க்கு தேவையான ஒரு பேக்கேஜை இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரம் sklearn.metrics import mean square error. இது ரெக்ரெஷன் ப்ராப்ளம்னால நம்ம வந்து மீன் ஸ்கொயர்டு எரர் தான் நம்ம மெட்ரிக்ஸாக வச்சுக்க போகிறோம். ஓகே, இப்போது டேட்டா ட்ரெயின் ஈக்குவல் டு pd.read csv vn data கோடன் ஃபைல்ஸ் டேட்டா fish.csv. இந்த ஒரு பாத்தில் தான் நம்மளுக்கு தேவையான டேட்டா இருக்குது. சரிங்களா? அந்த டேட்டா என்னென்னா இதுதான் அந்த டேட்டா. இது ஒரு ஃபிஷ்ஷோட டேட்டா. ஓகே, இதில் வந்து ஸ்பீசிஸ் இருக்குது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வெயிட் இருக்குது, லென்த் 1, லென்த் 2, லென்த் 3, ஹைட்டு, வித் அப்படி இத்தனை காலம்ஸ் இருக்குது. இதில் இந்த ஸ்பீசிஸுங்கிற காலம் வந்து ஒரு ஸ்ட்ரிங் காலம். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டீஜர் ஆர் ஃப்ளோட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ வித்து தான் நம்மளோட ஒய். ஓகேங்களா? நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிற ஒய் வேரியபிள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸு. ஸ்பீசிஸை நம்ம ட்ராப் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுனால அதை நம்ம ட்ராப் பண்ணிடுறோம் ஆஸ் ஆஃப் நவ். சரிங்களா? நம்ம வெயிட்லேருந்து ஹைட் வரைக்கும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட எக்ஸ் வேரியபிள்ஸ். சரிங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபுல் டேட்டாவை. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு டேட்டா ட்ரெயின் அட் ஐ லொக்கேட். எதுக்கு? ஃப்ரம் 1 till -1. -1ங்கிறது கடைசி காலம் விட்டுரும், 1ங்கிறது ஃபஸ்ட் காலம் அடுத்ததுலேருந்து ஸ்டார்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் காலம்ங்கிறது 0, 1. ஓகேங்களா? அப்போ 1லேருந்து எடுத்துக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்பீசிஸ் ட்ராப் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு டேட்டா ட்ரெயின் டாட் ஐ லொக்கேட். கடைசி ஒரு இது -1, கடைசி ஒரு காலம் மட்டும் ஒய்க்கு பாஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ் அண்ட் ஒய்யை பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின் ஒய் டெஸ்ட், ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட். டேட்டாவை எக்ஸ் அண்ட் ஒய் டேட்டாவை நான் ட்ரைனிங்க்கும் டெஸ்டிங்க்கும் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஓகே, இந்த சைஸ் ஆஃப் டெஸ்ட்டுக்கு வந்து 30%, ட்ரைனிங்க்கு வந்து 70%, ரேண்டம் ஸ்டேட் 2ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்ரெசர் ஈக்குவல் டு SVR, கர்னல் ஈக்குவல் டு RBF. அதே கர்னல் தான் யூஸ் பண்ண போகிறேன். ரேண்டம் பேசிஸ் ஃபங்க்ஷன். ஓகே, சாரி, ரேடியல் பேசிஸ் ஃபங்க்ஷன். ரெக்ரெசர் டாட் ஃபிட் எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின். சரிங்களா? எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின் கொடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய் ப்ரெடிக்ட் ஈக்குவல் டு ரெக்ரெசர் டாட் ப்ரெடிக்ட் எக்ஸ் டெஸ்ட். எக்ஸ் டெஸ்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறேன். எதுக்கு? ஒய் ப்ரெடிக்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ் டெஸ்ட்டை மட்டும் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒய் ப்ரெடிக்ட் ஒய் டெஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். அக்யூரசிக்கு மீன் ஸ்கொயர் எரர். ஓகேங்களா? ஒய் டெஸ்ட்டுக்கும் ஒய் ப்ரெடிக்ட்டும் பார்க்குறேன். ஸ்கொயர்டை வந்து ஃபால்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணும்போது ஃபுல் டேட்டா பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸ்பீசிஸ்லேருந்து வித்து வரைக்கும் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், டேட்டாவை லொக்கேட் பண்ணி பிரிச்சுட்டேன் எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ எக்ஸை பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 242லேருந்து 1152 வரைக்கும் இருக்குது. 1152 வரைக்கும் 242 இருக்குது. வெயிட்லேருந்து ஹைட் மட்டும்தான் இருக்குது, அதுதான் எக்ஸாக இருக்குது. மிச்சத்தை பார்த்தீங்கன்னா ஒய்க்கு போயிடுச்சு. சரிங்களா? அந்த வித்து, இந்த வித்துங்கிற காலம் வந்து ஒய் வேரியபிளாக போயிடுச்சு. ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், ஒய் ப்ரெடிக்டை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஒய் ப்ரெடிக்ட், நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது.
ஃபிட் பண்ணியிருக்கோம். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோமா, எக்ஸ் டெஸ்ட்டை வச்சு ஒய் ப்ரெடிக்டை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதுதான் ஒரிஜினலான ஒய். ஓகே, இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அக்யூரசி ஸ்கோர் மீன் ஸ்கொயர் எரரில் பார்த்துருக்கோம். ஸ்கொயர்டை ஃபால்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 0.581 இருக்குது, விச் இஸ் ஓகே, கன்சிடரபிள் தான். ஏன்னா நம்ம டேட்டா ப்ராசஸ் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் டேட்டாவை அப்படியே ராவாக இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸ்கேலிங் கீலிங் எதுவுமே பண்ணல. ஓகே, ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான அந்த சப்போர்ட் வெக்டர் ரெக்ரெஷனை அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இதுதான் சப்போர்ட் வெக்டர் மிஷின் யூஸ் பண்ணி ரெக்ரெஷன், தட் இஸ் சப்போர்ட் வெக்டர் ரெக்ரெஷன் பைத்தானில் எப்படி scikit-learn யூஸ் பண்ணி கோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு ML அல்காரிதம் எடுத்து பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.